அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் தன் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தான் உயிரோடு இருப்பதை வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பல காரியத்தை விளக்கி பேசினார். 40 நாள் முடிந்த பிறகு பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் கடைசியாக சொன்ன ஒரு வசனம் இதுதான். அவர் பூமியிலே மனிதனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாய் கடைசியாக சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லி முடித்த உடனே ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்பதாய் வசனத்திலே பார்க்கிறோம். அப்போ இயேசு சொன்ன கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியமானது. யாராவது உங்கள் பிரியமானவங்க மரித்து விட்டால், நீங்கள் பக்கத்தில் இல்லாவிட்டால் அவங்கள விசாரிக்க வரும்போது கேட்பீங்க, கடைசியாக என்ன சொன்னாங்க, கடைசியாக ஏதாவது பேசுனாங்களா, கடைசியாக அவங்க என்ன சொன்னாங்க மரணத்திற்கு முன்னால். இந்த கடைசி வார்த்தையை கேட்க நம்ம விரும்புவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து போகவில்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க என்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்கிற திருத்துவத்தின் 3வது நபரை குறித்து இயேசு பேசுகிறார். அவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க, எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. ஆங்கில வேதாகமத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது, when the Holy Spirit will come upon you, you shall receive power. நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க, எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நாம் சாட்சியாக இருக்கணும். அதுதான் இயேசுடைய விருப்பம். படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். இந்த மகள் இயேசுவின் மகள், இந்த மகன் இயேசுவை விசுவாசிக்கிற மகன், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான், ஒழுக்கமுள்ளவனாக இருப்பான், ஒழுக்கமுள்ளவளாக இருப்பாள், இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். அந்த மாதிரி ஒரு சாட்சியின் வாழ்க்கை. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சாட்சியாக இருக்கணும். இவங்க நேரம் தவற மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, கடினமாக வேலை செய்வாங்க, சம்பளத்திற்கு அதிகமாக தான் வேலை செய்வாங்க, சோம்பேறியாக உட்கார்ந்து சம்பளம் வாங்க மாட்டாங்க, இவங்க கிறிஸ்தவர்கள், அதனால் நேர்மையாக நடப்பாங்க. சாட்சி. வேலை செய்கிற இடத்துல சாட்சி. உங்கள் பிஸ்னஸில் சாட்சி இருக்கணும். இவங்க ஏமாத்துகிற பிஸ்னஸ் செய்ய மாட்டாங்க, கலப்படம் பண்ண மாட்டாங்க, அதிக லாபம் வைக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னு சாட்சி. நம்ம வசிக்கிற இடத்துல, வாழ்கிற கிராமத்தில், பட்டணத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, ஊழிய செய்கிற இடத்துல முதலாவது இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். அதுதான் இயேசுடைய விருப்பம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சி சொல்லுவதல்ல, சாட்சி சொல்லுவது ஒரு அனுபவம். நான் சுகம் பெற்றேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், எனக்கு கற்பத்தின் கனி கொடுத்தார், அந்த சாட்சியெல்லாம் சொன்னாங்கல்ல, அது ஒரு அனுபவம், அது சாட்சி சொல்லுவது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், சாட்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். அந்த மாதிரி வாழுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்கணும். இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல சாட்சியாக இருக்கணும். அதற்கு ஒரு வல்லமை தேவை. இது பாவம் நிறைந்த உலகம். எங்கே பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு உலகம். கடைசி காலத்தில் நம்மை சுற்றிலும் தீமைகளும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகிவிட்டது. அதனால் இந்த காலத்தில் நம்ம சாட்சியாய் வாழுவது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு ஒரு வல்லமை வேண்டும். பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழவும், நீதியாக வாழவும், சாட்சியாய் வாழவும்
ஒரு வல்லமை நமக்கு வேண்டும். அந்த வல்லமை ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. அது ஒரு ஆவிக்குரிய வல்லமை, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். சாப்பிட்றதுனால உண்டாகிற வல்லமை அல்ல, சத்தான உணவை எடுத்துக்கொள்றதுனால உண்டான வல்லமை அல்ல. இதுக்கு ஒரு ஆவிக்குரிய வல்லமை தேவை. அந்த வல்லமை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும் பொழுது உங்களுக்கு வல்லமை கொடுத்து உங்களை சாட்சியாக வாழ வைப்பார் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 20:22 சீசர்களை பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல, ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 14:16 நான் போவது நல்லது, நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார், அனதர் கம்ஃபர்டர். நான் எப்படி உங்கள் கூட இருந்தால் ஆறுதல், தைரியம், பலன் உண்டாகிறதோ அதே மாதிரி ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்போது நான் கூட இருப்பதை உணர்வீங்க. இயேசு என் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள செய்ய அந்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தருவார். அப்போ அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1 கூட நீங்கள் எருசலேமை விட்டு போகாதபடி காத்திருங்க, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திருங்கன்னு சீஷர்களுக்கு சொன்னார். அப்போஸ்தலர் 2 பெந்தெகோஸ்தே நாளில் தான் ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். அதுக்கு முன்னால் ஆவியானவர் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆதியாகமம் 1 ஆவியானவரை பற்றி வாசிக்க முடியும். அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கியமாக இருந்த இந்த உலகத்தை சரிப்படுத்துவதிலே ஆவியானவர் உதவி செய்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மேலே ஆவியானவர் இறங்கினார். நியாயாதிபதிகள் சிம்சோன் மேலே, கிதியோன் மேலே, எத்தாவின் மேலே, தெபோராள் மேலே ஆவியானவர் வந்து இறங்கினார். தாவீதின் மேலே ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார் என்பதாக வாசிக்கிறோம். அப்போ ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் இவங்க மேலே தான் ஆவியானவர் இறங்குவார். அவங்க தான் நிரப்பப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிக்க ஆவியானவர் அவளை பயன்படுத்துவார். அப்புறம் அவர் போய்விடுவார். அப்படி தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் வரும் பொழுது யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ராஜாக்கள் மீது மாத்திரம் அல்ல, தீர்க்கதரிசிகள் மேலே மாத்திரம் அல்ல, ஊழியர்கள் மேலே மாத்திரம் அல்ல, மாம்சமான யாவர் மேலும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் எல்லார் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் எல்லாருமே நம்ம சாட்சியாக இருக்கணும், இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். அதற்கு ஒரு வல்லமை உங்களுக்கு வேணும். அந்த வல்லமை தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன வல்லமை? இந்த ஆவியானவரை குறித்து நிறைய காரிய வேதத்தில் இருக்குது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அவர் கொடுக்கிற வரங்கள், செய்கிற வழி நடத்துதல்கள், ரகசியத்தை வெளிப்பு, நிறைய காரியம் இருக்கிறாரு. எல்லாத்தையும் தியானிக்கணும்னா பல நாள் ஆகும். இன்றைக்கு ஒரு 3 காரியம் உங்களுடைய அனுதின வாழ்க்கையில், நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம சாட்சியாய் வாடுவதற்கு ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறார், எப்படி வல்லமை தருகிறார், என்னென்ன வல்லமை நமக்கு தேவை, அதை மாத்திரம் ஒரு 3 காரியத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியம் பாருங்க, அது சொல்ல, பாவ சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் கொடுக்கிற ஒரு வல்லமை என்னவென்றால் பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, பாவ சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. அது ஆவியானவர் தருகிற வல்லமை. நம்ம எல்லாருக்குமே இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்தமாக வாழணுன்ற விருப்பம் வருகிறது. நான் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும் என்கிற விருப்பம் வருகிறது. ஆனால் முடியவில்லை. கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோபம் வந்துடுது. சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சண்டை வந்து விடுகிறது. எரிச்சல் படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எரிச்சல் வந்து விடுகிறது. பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான், பொறுமை மிஞ்சி போய் விடுகிறது. அப்போது நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு விரும்பினாலும் முடியவில்லை.
பரிசுத்தமாய் வாழ விரும்பினால் முடியவில்லை. அப்போ ஏன் முடியலை? வல்லமை இல்லை. அதற்கு ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுக்கிற வல்லமை. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் அந்த வல்லமையை நமக்கு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ நமக்கு பலன் தருகிறார். அதனால் இந்த அபிஷேக ஆவியானவர் நமக்கு அவசியம். எனக்கு ஒரு வாலிப தம்பியை தெரியும். அவர் ரட்சிக்கப்பட்டார். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சில வாலிபத்தின் பாவங்கள் எல்லாம் இருந்தது. ஒரு நாள் தன் பாவி என்பதை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த உடனே இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டார். இதுவரை செய்த பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. உள்ளத்தில் சமாதானம், பாவ மன்னிப்பின் சமாதானம் உள்ளத்தில் வந்து விட்டது. இப்போ குடிப்பதில்லை, புகைப்பதில்லை, பாவ காரியங்கள் செய்வதில்லை, நல்ல ஒரு மாற்றம். இப்போ சாட்சியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். இயேசுவை என்னை ரட்சித்தார், எனக்கு விடுதலை தந்துட்டார் அப்படின்னு பல இடங்களில் போய் சாட்சியெல்லாம் சொன்னார். சில மாதங்கள் கழிந்தது. சில மாதம் கழிந்த பிறகு மெதுவாக பழைய பாவம் அவருடைய வாழ்க்கையில் அவரை மேற்கொள்ள ஆரம்பித்தார். பழைய பாவம், எந்த பாவத்தை விட்டு வந்தாரோ அந்த பாவம் மேற்கொள்ள ஆரம்பித்தார். சில சமயம் அந்த பாவத்தை செய்திருவார். ஆண்டோட்டு போய் அழுவார், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேனே, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பாவம் செய்வார். மறுபடியும் போய் ஜெபம் பண்ணுவார். இதே மாதிரி அந்த பழைய பாவங்கள் அவரை மேற்கொள்ள ஆரம்பித்தார். எந்த பாவத்தை விட்டு வந்தாரோ அந்த பாவம் மறுபடியும் தாக்க ஆரம்பித்தார். பரிசுத்தமாக வாழ விரும்புகிறார், முடியவில்லை. அதுக்காக உபவாசம் பண்ணுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். போகிற ஊழியக்காரன்ட்டெல்லாம் போய் நான் பரிசுத்தமாக வாழன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார், முடியலை. கடைசியில் அவர் யோசித்தார், ஒரு வாலிபனால் பரிசுத்தமாக வாழ முடியாது. வயசான காலத்தில் வேணா பரிசுத்தமாக வாழலாம், வாலிப பிராயத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது. அதனால் நாம் ஆண்டவருக்கு சாட்சியெல்லாம் சொல்லிட்டோம். இனிமேல் நான் பாவம் செய்து அதனால் இயேசுவுக்கு அவமானம் வந்துவிடும். அதனால் பாவமே இல்லாத இடத்துக்கு போயிட்டா நல்லது. பாவமே இல்லாத இடம் எது அப்படின்னு பார்த்தா பரலோகம்தான் பாவமே இல்லாத இடம். பாவம் நுழைய முடியாத இடம், பாவ சோதனை இல்லாத இடம் பரலோகம் மட்டும்தான். அதனால் அவர் பார்த்தார், பரலோகத்துக்கு போயிட்டா நம்ம பரிசுத்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்சியராக ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபம் பண்ணினார்? ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், என்னால் முடியல. இங்கே எல்லாம் பாவம் நிறைந்திருக்கிறது. கண்களின் இச்சை வந்து விடுகிறது, மாமிச இச்சை வந்து விடுகிறது, நான் விட்டு வந்த பாவம் திரும்ப வந்து விடுகிறது, என்னால் முடியல. அதனால் பரிசுத்தமான பரலோக ராஜ்யத்துக்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்க. நான் அங்கே வந்துட்டால் பரிசுத்தமாக இருக்க முடியும்ல, அதனால் என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தார். பார்த்தீங்களா, பரிசுத்தமாய் வாழுவதற்காக என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபிக்க ஆரம்பித்தார். சின்சியராக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, இங்கே பாவம் செய்யாமல் இருக்க முடியல. வீட்டில் போனால் சண்டை வருது, கோபம் வருது, எரிச்சல் வந்துடுது. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்களின் இச்சை வந்துடுது, மீறுதல் வந்துடுது. வேண்டாம், எனக்கு இந்த உலகமே வேண்டாம், நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன், என்னை எடுத்துக்கொண்டால் நான் பரிசுத்தமாக இருக்க முடியுமே. சின்சியராக ஜெபம் பண்ணுறார், பாரத்தோடு அழுது ஜெபிக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்தித்தார். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது மகனே, நான் உன்னை பாவத்திலிருந்து ரட்சித்தேன், உண்மைதான் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக வாழ முடியலையே, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிருங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ சாட்சியாய் வாழுவதற்கு தான் உன்னை ரட்சித்தேன். அதனால் இந்த பூமியில் நீ எனக்கு சாட்சியாக இருக்கணும். என்னால் முடியலையே, உன்னால் முடியலைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என்னுடைய ஆவியினால் உன்னை நிரப்புவதற்கு நான் வந்தேன். என் ஆவியினால் உன்னை நிரப்பி விட்டால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வல்லமை தருவார். அதனால இந்த உலகத்திலேயே நீ பரிசுத்தமாக வாழ முடியும், நீ இந்த உலகத்திலேயே வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய முடியும். அதற்குரிய வல்லமையை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் உன்னை நிரப்புகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு தேவன் பரிசுத்த ஆவியினால் அவரை நிரப்பினார். அவ்வளவுதான், அவர் பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார். ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார். பெரிய ஒரு சந்தோஷம். ஆவியானவரால் அக்னி வந்து நிரப்ப போதும் ஆண்டவரே, போதும், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல என்ற அளவுக்கு ஆண்டவர் நிரப்பி விட்டார்.
இப்ப பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இப்போ அவர் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். பூமியிலேயே சாட்சியாய் வாழ ஆரம்பித்தார். நான் அவரோடு பேசும்போது கேட்டேன், சரி ஆண்டவர் உங்களை நிரப்பிட்டார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டீங்க, அப்போ உங்களுக்கு பாவ சோதனையே வருவதில்லையா, உங்களுக்கு பாவ போராட்டமே வருவதில்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், பாவ சோதனைலாம் வருது, பாவ போராட்டம்லாம் வருது, ஆனால் இப்போ நான் பாவத்தில் விழுந்து போவதில்லை, நான் ஜெயம் எடுக்கிறேன், அதை மேற்கொள்ளுகிறேன். அதை மேற்கொள்ள ஆவியானவர் எனக்கு பலன் தருகிறார். அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தருகிறார். பாவ சோதனைகளை மேற்கொள்ளவும் பரிசுத்தமாய் வாழவும் ஆவியானவர் எனக்கு வல்லமை தருகிறார். இதுதான் பரிசுத்தாவின் வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வல்லமை உங்களுக்கு தேவை. பரிசுத்தமாய் வாழுவதற்கான ஒரு வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களை நிரப்ப 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 உங்களுடைய கோப சுபாவம் மாறி சாந்த குணம் வந்துவிடும். அந்த ஆவியினால் நிரப்பப்பட 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 பாவ உணர்வுகள் எல்லாம் நீங்கி ஒரு பரிசுத்த சிந்தை உங்களுக்குள்ளே வந்துவிடும். அந்த பரிசுத்தாவினால் அனுதினமும் நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள பெருமை, எரிச்சல், அந்த சுபாவம் எல்லாம் விலகி அமைதி, சாந்தம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிடும். உங்களுடைய சுபாவத்தையே அவர் மாற்றி விடுவார். உங்களுடைய குணங்களை அவர் மாற்றி விடுவார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதற்கு ஒரு நாள் பெற்றுக்கொண்டதோடு நின்றுவிடக்கூடாது. அனுதினமும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். தினந்தோறும் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். அதிகாலை எழும்பி வேதவசனத்தை தியானித்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியினால் நிரப்பப்பட்டு தினமும் நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை வாசித்து பாருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில துதிப்பது, அந்நிய பாஷையில ஜெபிப்பது, அந்நிய பாஷையில ஆண்டவரை புகழுவது, அப்படி ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ளே பரிசுத்தம் பெருகும். கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ளே பெருகும். உங்களுக்குள்ளே பக்தி பெருகும். உங்களுக்குள்ளே பரிசுத்தம் பெருகும். அதெல்லாம் செய்கிறவர் ஆவியானவர். அதற்கு தான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். முதலாவது. 2வது, பரிசுத்த ஆவியினர் வரும்பொழுது என்ன பலன் தருகிறார்? பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலன். பிரச்சனைகள், ப்ராப்ளம். என் வாழ்க்கையே ப்ராப்ளம் தான் பிரதர், ஐயா என் வாழ்க்கையே பிரச்சனை தான் அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர். கணவரால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை. நீ பார்த்தா வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை, வேலைக்கு போனாலும் பிரச்சனை, பிஸ்னஸ்லேயும் பிரச்சனை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை. எல்லாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஒரு பக்கம் வியாதி பிரச்சனை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் மனிதரால் பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்ல முடியல, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. என்னப்பா இது வாழ்க்கை? மனம் சோர்ந்து விடுகிறாரு. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், இயேசு சொன்னார் யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், சத்தமாக சொல்லுங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்லை அப்படின்னு சொன்னால் வாக்கு தத்தம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவமே இல்லை அப்படின்னு சொன்னான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொன்னால் அது எப்படி எடுக்கிறது? அதுவும் ஒரு வாக்கு தத்தம் தான். ஆண்டு சொல்ல, என் பிள்ளைகளே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜெயிப்பீங்க. உபத்திரவம் இருக்கும், பாடுகள் இருக்கும், நீங்க தோக்க மாட்டீங்க, அவமானப்பட்டு போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நான் உலகத்தை ஜெயித்த மாதிரி நீங்க ஜெயிப்பீங்க. அதான் வாக்கு தத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஜெயிக்கிறது இந்த பிரச்சனைய? பரிசுத்த ஆவியானவர்.
அதுக்கு தான் அவர் பலன் தருகிறார், வல்லமை தருகிறார். பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இங்கே சின்ன பிரச்சனை வந்தாலே ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது. சின்ன பிரச்சனை வந்தாலே தூக்கம் வர மாட்டேங்குது. மனசெல்லாம் குழப்பமாக இருக்குது, ஒரே யோசனையாக இருக்குது. என்ன பண்ணன்னு தெரியலையே. இந்த பிள்ளைகளோட ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. என் கணவர் பிரச்சனையாக இழுத்துட்டு வந்துடுறாரு, அவரை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை, வீட்டில் கடன் பிரச்சனை, பணத்துக்கு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, குழப்பம். ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேங்குது, சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் இவங்க பேசுகிறாங்க, அவங்க நிந்திக்கிறாங்க, இவங்க பரிகசிக்கிறாங்க, இது உன் சாபன்றாங்க, உன் தலையெழுத்துன்றாங்க, உனக்கு தோஷன்றாங்க, எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கம் இந்த பிரச்சனை. அப்போ அந்த ஏன் பிரச்சனை வந்தால் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க, ஏன் பிரச்சனை வந்தால் தூங்க முடியலன்னா பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இல்லை. அதுதான் பிரச்சனை. உங்கள் பிரச்சனை என்னன்னா பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இல்லை. அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ நான் அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிராமத்துக்கு ஊழித்து போயிருந்தேன். அந்த ஊழியக்காரர் சொன்னார், எங்கள் சபையை சார்ந்த ஒரு குடும்பத்தார் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க மகனுக்கு ஒரு வியாதி. அவங்க பெரிய வசதி உள்ளவங்க தான், சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அங்குள்ள பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் பார்த்துட்டாங்க. அந்த மகனை காப்பாற்ற முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே மருத்துவத்தில் ஒன்றும் இல்லை, மருந்தெல்லாம் வேலை செய்ய மறுக்கிறது அப்படின்னா டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் அவங்க பார்த்தாங்க, நம்ம நாட்டு வைத்தியம் பண்ணலாம். இப்போ டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, இந்த வைத்தியர்கள் இருப்பாங்கள்ல, நாட்டு வைத்தியம், அப்படியாவது பார்க்கலான்னு சொல்லி மகனை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான், மரண படுக்கையில் மகன் இருக்கிறான். வைத்தியர்களெல்லாம் கூப்பிட்டு வைத்தியம் செய்து பார்க்குறாங்க, ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு மரண போராட்டம் வீட்டுக்குள்ள, மகன் மரிச்சிருவானோ அப்படின்ற நிலைமை. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறாராமே, ஜெபிக்க கூட்டிகிட்டு வாங்க பிரதர்ன்னு சொல்லி. அவர் சொன்னார், பிரதர் அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம், நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்ன உடனே சரின்னு சொல்லி அவரோடு கூட நான் போனேன். நானும் அந்த சபை ஊழியரும் போகிறோம். அந்த வீட்டுக்கு போகும்போது நான் எதிர்பார்த்து கொண்டு போனது ஒன்று, வீட்டுக்குள்ளே ஒரு வாலிப பையன் மரணப்படுக்கையில் இருக்கிறான், டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, மருத்துவம் பிழைக்க மாட்டான்னு சொல்லுகிறாரு. அந்த நிலைமையில் ஒரு வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்? அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுவாங்க, ஐயோ ஐயா என் மகன் சாக கிடக்கிறான் ஐயா, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க ஐயா, என்ன பண்ணன்னு தெரியல ஐயா, என் மகனுக்காக ஜெபிங்கன்னு கண்ணீர் விட்டு அழுது சொல்லுகிற ஒரு தாயாரை எதிர்பார்த்து நான் போனேன். பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும், ஆபத்தான நிலைமையில் இருந்தான். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே இல்லை. நான் உள்ள போன ஒரு தாயார் வந்தாங்க, சிரித்த முகத்தோட, மலர்ந்த முகத்தோட, ஐயா தோத்தரையா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி உட்காருங்கன்னாங்க. ஓடி போய் பலகாரம், இனிப்பு, காரெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, அவங்களுக்கு டீ பிடிக்குமா, அல்லது என்ன உங்களுக்கு பிடிக்கணும் கொண்டு உள்ளே ஓடுறாங்க வர்றாங்க. என்னடா இது, நான் எதிர்பார்த்தது ஒன்றா இருக்குது, இங்கே நடக்கிறது வேற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியமாக அந்த தாயாரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, மகன்கிட்ட கூட்டிகிட்டே போகலை. இன்னும் பையன் வீட்டுக்குள்ளே மரணப்படுக்கையில் படுத்து இருக்கிறான், எப்போ வேணாலும் மரணம் சம்பவிக்கலாம். இவங்க என்னடானா ஊழியக்காரனுக்கு பலகாரம் கொடுக்கறதும் காஃபி டீ கொடுக்கறதும் சந்தோஷமான முகத்தோடு இருக்கிறாங்க. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இதுக்கு மேலே பொறுமை இல்லை, அவங்கள பார்த்து கேட்டேன், அம்மா நாங்கள் உங்கள் பையன் மரணப்படுக்கையில் இருப்பான்னு கேள்விப்பட்டு தான் ஜெபிக்க கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்கள் பையன் மரணப்படுக்கையில் இருக்கான்னு சொல்கிறாங்க, இன்னும் உங்கள் மகனை எனக்கு காட்டவே இல்லை, மகனுக்காக ஜெபிங்கன்னு சொல்லவே இல்லை, உங்கள் முகத்தை பார்த்து அப்படி தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சந்தேகத்தை கேட்டுட்டேன் நேரிலேயே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவா ஐயா, எத்தனையோ தெய்வத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன், நான் 15 வருஷத்துக்கு முன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்,
இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்கு எல்லாமே அவர் தான். எத்தனையோ வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வந்துச்சு, எங்களை அவர் கைவிடலை, இதுவரைக்கும் அற்புதமாக நடத்தி இருக்கிறாரு. என் மகன் அவர் குணமாக்கிடுவார் ஐயா, ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. எப்படிங்க அந்த பலன்? நான் 14 வயசுல மரணப்படுக்கையில் சாக கடந்தேன். அப்போ எங்கள் குடும்பம் இந்து குடும்பம், இயேசுவே தெரியாது. என்னுடைய தாயார் அந்த கிறிஸ்தவ நண்பரை பார்த்து அழுதாங்க. என் பையன் சாக கிடக்கிறான், மறிச்சிருவான்னு சொல்கிறாங்க, இயேசுகிட்ட ஜெபம் பண்றியான்னு அழுதாங்க. அப்படி ஒரு தாயாரை எதிர்பார்த்து தான் நான் போனேன். அவங்க சிரித்த முகத்தோட அவங்க எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, ஒன்றாகாதையா, இயேசு பார்த்துக்குவாரு, அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவரை தானே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எப்படி அந்த பலன்? மகன் சாக கிடக்கிறான், கண்ணீர் வரலை, பயம் வரலை, கலக்கம் வரலை, சந்தோஷம், மன தைரியம். அது ஒரு பலன், அது ஒரு வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. பிரச்சனை எத்தனை பெரிதாகவும் இருக்கட்டும், அதை விட பெரிய ஒரு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த விசுவாசத்தை தருகிறவரும் அந்த வல்லமையை தருகிறவரும் பரிசுத்த ஆவியானவர். அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற்றிருந்தாங்க, அதனால பயமே இல்லை. அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் பேதுருவை இயேசுவை அறிவிச்சார் என்றதுக்காக கைது பண்ணி ஏரோது என்கிற ராஜா, அந்த காலத்தில் இந்த ராஜா ஜெயிலில் வச்சுட்டான். கைது பண்ணி ஜெயிலில் வச்சுட்டு தீர்ப்பு கூறிட்டான். நான் இவன் நம்ம நாட்டில் இயேசுவை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, இவன் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணான், அதனால் அவன் தலையை வெட்டிடணும், மரண தண்டனை. நாளைக்கு அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். ஏற்கனவே இன்னொரு அப்போஸ்தலன் யாக்கோபை கொலை செய்துட்டான். யாக்கோபை இந்த ஏரோது கொண்டுட்டான். இவன் பேதுருவையும் ஜெயிலில் அடைச்சிட்டான். கைகளில் சங்கிலி, கால்களில் சங்கிலி, வெளியில் காவலர்கள்லாம் காத்திருக்கிறாங்க, விழிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு பேதருடைய தலை துண்டிக்கப்பட போகிறாரு. இப்போ உங்களை ஜெயிலில் வச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னா ராத்திரி என்ன பண்ணுவீங்க? ராத்திரிலாம் என்ன பண்ணுவீங்க? மூலிரவு ஜபம், பொருத்தனை ஜபம், ஒப்பு கொடுத்தல் ஜபம். என்னை வெளியே கொண்டு போயிருங்க, நான் வாழ்நாளெல்லாம் ஊழியம் செய்கிற ஆண்டவரே, என்னென்ன பொருத்தனை உண்டு அத்தனை பொருத்தனை ஜபமும் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஏதாவது ஒன்றாவது கிளிக் ஆகிறாதா? என் சொத்தெல்லாம் நமக்கு தந்துடுற ஆண்டவரே, இனிமேல் எனக்குன்னு ஒன்று வேண்டாம், என்னை இதுலேருந்து காப்பாற்றினா போதும், அப்படிலாம் ஜெபிச்சிருப்போம். நானாக இருந்தாலும் அப்படி தான் ஜெபிச்சிருப்பேன், நம்ம மனிதர்கள் தானே. ஆனால் பேதுரு என்ன பண்ணாரா? நித்திரையாக இருந்தாரா, நல்லா தூங்குகிறார். பேதுரு என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி ராத்திரியில் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே, என் பிள்ளையால் பிரச்சனை, கணவரால் பிரச்சனை, இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண நினச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்கவே முடியலங்க, ஒரே டிப்ரெஷன் ஆகிருது. எதனால்? இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த போராட்டம். ஆனால் பேதுருக்கு மரண பிரச்சனை, நாளைக்கு அவருடைய தலை துண்டிக்கப்பட போகிறது. ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் புரண்டு கொண்டு இருக்கவில்லை, நிம்மதியாக தூங்குறாரு. சில சொல்லுவாங்க பேதுரு எங்கே போனாலும் தூங்கிடுவார், கெத்செமனே தோட்டத்தில் தூங்கிட்டாரு, இங்கேயும் அவர் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லி. கெத்செமனே தோட்டத்தில் தூங்கினது வேற, இங்கே தூங்கினது வேற. கெத்செமனே தோட்டத்தில் துக்கத்தினால அப்படியே சோர்ந்து போய் இயேசு இப்படி பேசிட்டாரு, நான் போக போகிறேன்னு சொல்லி அந்த களைப்பு மனதில் பாதிக்கப்பட்டு சரீர சோர்வில் தூங்கிட்டார். ஆனால் இங்கே சிறைச்சாலையில் தூங்கினது ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. அல்லேலூயா. நாளைக்கு தலையை துண்டிக்க போகிறாங்க, இன்றைக்கி ராத்திரி தூங்குறாருன்னா அதுக்கு ஒரு வல்லமை வேணும்ல. உங்களுக்கு பேதுருவே, என்னையா தூங்குற, உனக்கு பயம் இல்லையா? நாளைக்கு உன்னை தலையெல்லாம் எடுக்க போகிறேன்னு பேரது சொல்கிறாரு. எடுத்துகிட்டு போட்டோம், செத்தா பரலோகத்தில் இயேசோடு இருப்பேன், சாகலைன்னா இயேசுவை பற்றி ஊழியம் செய்ய போகிறேன், அவ்வளோதானே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பயமே இல்லை, மரணத்தை பற்றி பயம் இல்லை, தலையை துண்டிச்சிருவான் நீ பயம் இல்லை, எந்த ஒரு கலக்கமும் இல்லை, நிம்மதியாக தூங்கி கொண்டு இருக்கிறார். அந்த தூங்குவதற்கு ஒரு வல்லமை வேணும். உங்கள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள வல்லமை இல்லைன்னு அர்த்தம்.
நீங்க அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த வல்லமை நீங்க பெற்றுக்கொண்டா எத்தனை பிரச்சனை உங்களை சூழ்ந்திருந்தாலும் நிம்மதியா தூங்கி எழும்புவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை, எந்த பிரச்சனையை சந்திப்பதற்குரிய ஒரு வல்லமை, அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நாங்கள் வட இந்தியா கூட்டிட்டு போயிருந்தோம். இந்த பீல் மக்கள் வந்திருக்காங்கல்ல, அவங்க மத்தியில் ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் போய் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுகிறோம். மத தீவிரவாதிகள் வந்துட்டாங்க. மத தீவிரவாத அமைப்பு வட இந்தியாவில் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலே இருக்குல்ல, பெரிய அருவாளோடு வந்துட்டான். பெரிய பெரிய அருவா வச்சிருக்கிறான், பெரிய நாமம் போட்டு இருக்கிறான். அவன் வந்து காவி ட்ரெஸ் உடுத்தி இருக்கிறான், ஜீப்பில் வந்திருக்கிறான். இது மாதிரி இயேசுவை பற்றி அறிவிக்க வந்திருக்கிறாங்க. வெட்டணும் குத்தணும்னு சொல்லி அப்படி வந்திருக்கிறாங்க. எனக்கு மிஷினரி சொல்கிறான்னு, இது மாதிரி வந்திருக்காங்க பாரு, உட்காந்துருக்காங்க அப்படின்னா. அப்படி அவன் உட்காந்துட்டு போட்டோம் அப்படின்னு நாங்கள் பிரசங்கம் பண்ணி ஒப்பு கொடுத்தல், ஜெபம், ஹீலிங், பிரேயர், சாட்சி எல்லாம் முடிந்தது. நாங்கள் புறப்பட்டு வருகிறோம். எங்களை பின்தொடர்ந்து வர்றச்சு. நாங்கள் வந்து குஜராத்துக்குள்ளே வரணும். ராஜஸ்தான்லேருந்து குஜராத்தில் தங்கி இருக்கிறோம். ஒரே ஒரு ரோடு தான், மெயின் ரோடு. அங்கேருந்து குஜராத்துக்கு வரக்கூடிய ஒரே ஒரு மெயின் ரோடு, அதில் நாங்கள் வருகிறோம். பின்னாலே ஜீப்பில் வர்றோம். இவ்வளோ பெரிய அருவாளத்தை காமிக்கிறான், உங்களை கொல்ல போகிறோன்னு சொல்லி. முன்னால் ஒரு ஆட்களை வச்சிருக்கிறான். போகிற இடத்துல மறிப்பதற்கு, எங்களை வெட்டி கொலை பண்ணுவதற்கு அவங்க வந்திருக்கிறாங்க. சென்னையிலேருந்து மதராசிலிருந்து வர்றாங்க. வருஷந்தோறும் இவங்களை வெட்டி கொண்டுறோன்னு சொல்லி பயங்கர ஆயுதம். அவனுக்கு இறக்கமே காட்ட மாட்டானுங்க. அது ஒரு வெறி, மத வெறி. அதோடு வர்ற அருவாளை தூக்கிட்டு நாங்கள் ஜியால் உட்காந்துருக்கோம். வண்டியில் வருகிறோம். மிஷினரி தேவதாஸ் பிரதர் இருக்காங்க, நான் சில மிஷினரிகள் இருக்கிறோம். ஒரு சகோதரி பயந்துக்கிட்டு அலறாங்க, ஐயோ இந்த மாதிரி அருவாளை தூக்கிட்டு வர்றான், அன்னைக்கு அவ்வளோதானா அப்படின்றாங்க. நான் கேட்டேன், அவங்கள பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர்ன்னு. ஏன் பிரதர் கேட்குறீங்க? பரலோகத்துக்கு போகணும்ல, அவன் வெட்டி போட்டால் நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போகணும்ல, ரட்சிக்கப்பட்டுன்னு போகும். என்ன பிரதர் அப்படி சொல்கிறீங்க? பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் மிஷினரியாக வரும்போது மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தானே வரணும், இப்போ ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி பேசிக்கிட்டே வருகிறோம். அதாவது மரணத்துக்கு எங்களுக்கு ஒரு அடி தூரம் தான். அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஆட்கள். அவனுடைய உருவமும் அவனுடைய வெறியும் அவங்க கையில் இருந்த ஆயுதங்கள் அப்படிப்பட்டது. எங்களுக்கு முன்னால் அங்கே போய் ஒரு டீம் மறித்து எங்களை மறிக்கிறதுக்கு நிற்கிறாங்க. மிராக்கிளா தேவன் எங்களை தப்பி வைத்தார். கண்ணிமை நேரத்தில் எங்களை வந்து வயக்காட்டுக்குள்ளே அந்த டிரைவர் ஓட்டி கொண்டு போய் குஜராத் கொண்டு வந்துட்டார். இப்போ நினச்சா கூட அது அப்படியே பயத்தை கொடுக்கும். அந்த மாதிரி அவங்க இருந்ததும் அருவாளை காமிச்சதும். ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், அந்த டைம் எங்களுக்கு மரணத்துக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குது. அந்த நேரத்தில் பயமே வரல. அது குறித்து ஒரு பயமோ கலக்கமோ எதுவுமே இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், இப்போ அதை நினச்சா அப்படியே பயமாக தெரியுது. அப்போ நமக்கு பயமே வரலையே. ஏன்? அது ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. அல்லேலூயா. ஸ்தேவானை கல்லெறிகிறாங்க. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்றாங்க. கல் வந்து தலையை உடைக்குது, முகத்தை பிக்குது, சரீரத்தை அடைச்ச ரத்தம் வடிய வடிய கொல்றாங்க. ஸ்தேவான் ஐயோ அம்மா காப்பாத் அப்படிலாம் ஜெபிக்கல. ஆண்டவரே இவருடைய பாவத்தை உள் மீது சுமத்தாதிரும். எப்படி சத்தம் போடாம அமைதியாய் தன் ஜீவனை விட்டார். அதுக்கு ஒரு வல்லமை வேண்டும். அந்த வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பிரச்சனை வந்தாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க, பிரச்சனை வந்தாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களை சுற்றிலும் எத்தனை பெரிய போராட்டம் எழும்பினாலும் நீங்க மகிழ்ச்சியா தேவனை துதித்து கொண்டே இருப்பீங்க. இரவு படுக்கைக்கு போனா நிம்மதியா தூங்குவீங்க. உங்களுடைய தூக்கத்தை கூட சாத்தானாலே கெடுக்க முடியாது. அந்த வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். அதான் பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை. அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்துட்டா போதும், அவரால் நிரப்பப்பட்டுட்டா பயம் போயிடும், சோர்வு போயிடும். இன்னைக்கு சில கிறிஸ்தவங்க டிப்ரெஷன், விசுவாசிங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுறவங்க டிப்ரெஷன், மன அழுத்தம்ன்றாங்க. எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒரு அபிஷேகம் பெற்ற, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை டிப்ரெஷன் நீங்க எப்படி சொல்ல முடியும்? எனக்கு மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னா வேர் இஸ் ஜீசஸ்? உங்க இயேசு எங்க? டிப்ரெஷன் வார்த்தை உங்களுடைய வாயில வரலாமா?
டிப்ரெஷனுக்கு பின்னால் இருக்கிறது பிசாசு. உங்களை பயப்படுத்தி பயப்படுத்தி மன அழுத்தத்தை கொண்டு வந்து முடக்குகிறவன் பிசாசு. டிப்ரெஷன் வார்த்தை உங்களுடைய வாயில வரலாமா? பயமா இருக்குது, கலக்கமா இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. அப்ப இயேசு எங்க போனார்? இயேசு எங்க? வேர் இஸ் ஜீசஸ்? உங்களுக்குள்ள இயேசு இருந்தா எப்படி டிப்ரெஷன் வரும்? டிப்ரெஷன் வார்த்தை வாயில வரப்படாது. ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிகள் வாயிலிருந்து பிசாசு இன்னைக்கு டிப்ரெஷன் வார்த்தையை வர வைக்கிறான். எப்படி மன அழுத்தம் வரும்? இயேசு கூட இருக்கும்போது. இன்னைக்கு நீங்க ஜெயித்தரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இனி டிப்ரெஷனே உங்களை பார்த்து தூரமா நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நடந்தாலும் டிப்ரெஷன்லாம் கிடையாது. கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், இயேசு என்னோடு இருக்கிறார். அதை தருகிறவர் ஆவியானவர். பவுல் சொல்றாரு, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு நாங்கள் மனம் அடைவதில்லை, டிப்ரெஷன் அடைவதில்லை. நெருக்கம் வரட்டும், போராட்டம் வரட்டும், நாங்கள் டிப்ரெஷன் ஆவதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். ஆவியானவர் கொடுக்கிற பலன். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டா என்ன நடந்தாலும் அவர் உடனே சொல்லுவார், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் கத்தட்டும், பேசட்டும், எழுதட்டும், சொல்லட்டும், டோன்ட் வரி, என்னை தாண்டி தான் யாருனாலும் வாங்கிட்ட வர முடியும், பயப்படாத. ஆண்டவர் தைரியப்படுத்தி கொண்டே இருப்பார். அது ஆவியானவர். அந்த ஆவியானவர் வந்துட்டா பயம் போயிடும், கலக்கம் போயிடும், டிப்ரெஷன் வராது. ஒரு பலன். என்னங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, பிறகு அழுதுகிட்டே இருக்கணும்? அதெல்லாம் இயேசு பார்த்துக்குவார். எவ்வளோ பெரிய 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 பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய நிந்தை வந்தாலும் இயேசு பார்த்து கொள்ளுவார். என்ன ஒன்று செய்யாது. அப்படின்ற வாழ்கிற வாழ்க்கையை தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அதான் ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. கடைசியா ஆவியானவர் கொடுக்கிற இன்னொரு வல்லமை என்னன்னு சொன்னா, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. முதல்ல பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. ரெண்டாவது பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. மூன்றாவது பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. இந்த உலகத்தில் பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த அசுத்த ஆவிகள்னு இருக்குது, மந்திரம் பில்லி சூனியங்கள்னு இருக்கிறது. மந்திரம் பண்ணுறவங்க, பில்லி சூனியம் செய்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இருக்குது, ஆவிகள் கிரியை செய்கிறது. ஆனால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு விட்டால் எந்த பிசாசையும் மந்திரவாதத்தை நீங்கள் ஜெயிப்பீங்க. அது உங்களை நெருங்க முடியாது, அது உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. அதை அறிந்து கொள்ளுங்க. என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் மந்திரவாதிகளாக இருந்து ரட்சிக்கப்பட்ட சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். அதில் மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய ஊழியக்காரராய் மாறின ஒருத்தருடைய அனுபவத்தை நான் அறிந்தபோது ஆச்சரியப்பட்டேன். ஒரு பயங்கர மந்திரவாதி. நிறைய ஆவிகளை பலி செலுத்தி நிறைய ஆவிகளை அடக்கி அந்த அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். அந்த ஆவியை ஏவி விட்டு தான் ஒரு ஆளை தாக்குவது, குடும்பத்தை தாக்குவது. காசு பணம் வாங்கி கொண்டு அதை செய்வார். அதன்படி ஒரு மனிதன் வந்தான். நீ மந்திரவாதம் பண்ணணும், எவ்வளோ காசு வேணும், என்ன செய்யணும், கையை முடக்கணுமானா அதுக்கு இவ்வளோ ரூபா வேணும், காலை முடக்கி நடக்க முடியாமல் ஆக்கணுமானா இவ்வளோ காசு கொடுத்தா அதுக்கு நான் மந்திரவாதம் பண்ணுவேன், கை கால் ரெண்டையுமே முடக்கணுமானா அதுக்கு இவ்வளோ காசு வேணும், அதனால் அதன்படி நான் மந்திரவாதம் செய்வேன்னு சொன்னார். அவன் சொன்னான், இல்லை ஆளையே க்ளோஸ் பண்ணிடணும். ஆளையே க்ளோஸ் பண்ணணுமா? ஆமாம், அதுக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் தர்றேன், அதுக்கு இவ்வளோ ஆகுன்னு சொல்லிட்டு, சரி அது யார், எதுக்கு கொல்லணும்? அது என் சகோதரன் தான், என் அண்ணனை கொல்லணும். அல்லனையா? என்னையா அது, சொந்த சகோதரனை கொல்லணும்னு சொல்கிற? ஆமாம், அவருக்கு குழந்தை கிடையாது, நிறைய சொத்து இருக்குது, அவர் இறந்துட்டா அந்த சொத்தெல்லாம் எனக்கு வந்துடும், நான் அவருடைய தம்பி தானே, அப்போ எனக்கு தான் அந்த வாரிசு, அதனால் அவர் இல்லைன்னா சொத்தெல்லாம் நான் எடுத்துக்கலாம், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேன்னு. பாருங்களேன் எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள் ஆட்கள். அப்போது அவர் சொன்னாரா, சரி எனக்கு யாருன்னா நீ காசு கொடுத்தா நான் செய்ய போகிறேன், சரின்னு சொல்லி காசு வாங்கிட்டார். இவர் மந்திரவாதம் பண்ணினார். அதுக்கு நீ
யாகம் வளர்த்து பூஜைகள் செய்து மந்திரங்கள் சொல்லி அந்த ஆவியை அனுப்புவாராம். அந்த ஆவி அவரை போய் தாக்குறது இவருக்கு தெரியுமா? இங்கேருந்து அவர் மை போட்டு பார்க்குறது, அந்த ஆவி போகிறதே இவருக்கு தெரியுமா? அந்த ஆவி போகிறது, அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறது, அவரை தாக்குறதெல்லாம் தெரியுமா? அதனால் இவர் அந்த ஆவியை அனுப்பிட்டு காத்திருந்தார். இந்த ஆவி போகுது, இவர் அடக்கி வச்சிருந்த ஆவி, அந்த ஆவியை அனுப்புனா அது வீட்டு வாசல் வரைக்கும் போது உள்ளே திரும்பி வந்துட்டு, அந்த ஆவி வீட்டுக்குள்ளே போக முடியல என்னால் அப்படின்னு சொல்லுது. நீ வீட்டு வாசலுக்கு போனல்ல? போனேன், உள்ளே போக முடியல, வந்துட்டேன். எதனால்? உடனே அதை விட பவர் கூடின இன்னொரு ஆவி அனுப்பினாராம். நிறைய விதவிதமான ஆவிகளை அவங்க பலி செலுத்தி அதை இவர் அடிமைப்படுத்தி வச்சிருப்பாராம். அந்த ஆவிகள் அதற்கு கீழ்ப்படியும், மந்திரவாதம் பண்ணி அனுப்புவது. அது கூட சுத்தபத்தம் பார்க்குமா, சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்குமா. பிசாசு கூட அது இருக்கு பாருங்களேன். அதனால அப்போ தான் அது கிரியை செய்யுமா. அவர் சொல்கிறாரு, அந்த ஆவியை அனுப்பினார். இவங்களை பார்த்து கொண்டே இருந்தார். அது வாசல் வரைக்கும் போச்சு, அவ்வளோதான். அந்த ஆள் குறிப்பிட்ட ஆளை பார்க்குது, தூரத்தில் நின்று திரும்பி வந்துச்சு. ஏன் நீ போகலை? அந்த ஆளை நீ பார்த்தல? பார்த்தேன். ஏன் நீ போய் அவரை தாக்கலை? பக்கத்தில் போக முடியல, வந்துட்டேன். அவர்கிட்ட இருக்கிற பவர் கூடின ஒரு ஆவி அனுப்பினாராம். நீ போய் அந்த ஆளை அடிக்கணும், அந்த ஆள் விழுந்து சாகணும்னு சொல்லி. இந்த ஆவி அனுப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்குள்ளே போக முடியல, வெளியில சுற்றுது. அந்த ஆள் வெளியே வந்தால் பக்கத்தில் வரைக்கும் போகுதான். அவ்வளோதான், கையை நீட்டி அடித்தா போதும் அந்த ஆள் பாதிக்கப்பட்டுருவான், மரண படுக்கையில் ஆயிடுவான், கொஞ்ச நாளில் செத்துருவான். இப்போ அடிக்க பார்த்தா பக்கத்து வரைக்கும் போச்சு, ஒன்றும் பண்ண முடியல, திரும்பி வந்துட்டு. இவன் சொல்கிறான், நீ பக்கத்தில் போனல? போனேன். கையை நீட்டி அடித்தா போதும் இல்லை, அடிக்க முடியல. ஏன் அடிக்க முடியல? அது சொல்லிச்சு, அவன் கிறிஸ்தவன், அதனால என்னால் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிச்சான். இவர் உடனே சொன்னார், நீ என்னை ஏமாத்துற, நான் எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தை பாழாக்கி இருக்கிறேன், எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணி அவங்களெல்லாம் முடக்கி இருக்கிறேன், நீ பொய் சொல்கிற என்கிட்ட. அந்த ஆவி சொல்லிச்சா, இவன் உண்மையான கிறிஸ்தவன், இவன் பேர் கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன். அப்போதான் அவருக்கு தெரிஞ்சுதான் கிறிஸ்தவங்கள ரெண்டு வகை இருக்குது. ஒன்று உண்மையான கிறிஸ்தவங்க, இன்னொன்று சும்மா கிறிஸ்தவங்க, போலி கிறிஸ்தவங்க, பேருக்கு கிறிஸ்தவங்க. அவங்கள தான் மந்திரவாதம் தாக்குது. உண்மையான கிறிஸ்தவங்கள மந்திரவாதம் ஒன்றும் செய்ய முடியலன்னு அப்போதான் அவருக்கு தெரியுமா. இவர்கள் ஒரு பெரிய கேள்வி, உண்மையான கிறிஸ்தவன்னா யாரு, அப்போ பொய்யான கிறிஸ்தவன்னா யாரு, இந்த ஆள் எப்படிப்பட்டவர், என் மந்திரமே அவர் மேலே பலிக்கலியன்னு சொல்லி அவர் போய் மெதுவாக விசாரிக்க ஆரம்பித்தார். அந்த ஊரில் போய் அவரை பற்றி அவர் நல்ல கிறிஸ்தவருங்க, அவர் எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாருங்க, அவர் இந்த ஒரு சர்ச்சுக்கு தான் போவார் அப்படிலாம். இன்னும் விசாரித்த போது பெந்தெகோஸ்தே அனுபவம் உள்ளவர், ஆவியில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர், தினமும் அவர் வேறு பாஷைத்து ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு தான் வெளியே வருவார். அவர் அபிஷேகம் பெற்றிருந்ததுனால சாத்தானால தொட முடியல. அவர் சாட்சியான கிறிஸ்தவர், உண்மையான கிறிஸ்தவர், தொட முடியல. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, என் மந்திரவாதமே பலிக்கலையே, அப்ப இது என்ன அனுபவம், இது என்ன கிறிஸ்தவம், இந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவர் அறியணும்னு அறிந்து இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மந்திரவாதத்தெல்லாம் எரிச்சிட்டு ஊழியக்காரராய் மாறிவிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வல்லமையை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சாத்தானை ஜெயிக்கிற ஒரு வல்லமை, மந்திரவாதத்தை ஜெயிக்கிற வல்லமை, பிசாசை ஜெயிக்கிற வல்லமை தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்தா 1000 மந்திரவாதி ஒண்ணு சேர்ந்து 1000 பிசாசை அனுப்பினா கூட உங்களுடைய தலையின் மயிரை கூட அசைக்க முடியாது. அந்த வல்லமை தருகிறவர் ஆவியானவர். பீகாருக்கு போயிருந்தேன். பீகாருக்கு ஒரு சமயம் ரட்சிக்கப்பட்ட மந்திரவாதிங்க, ரட்சிக்கப்பட்ட மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு 10-15 பேர், 1-2 பேர்ல 10-15 பேர். அவங்கள சந்தித்து டிரான்ஸ்லேட்டரை வைத்து அவங்களோட பேசினேன்.
அதில் ஒரு மந்திரவாதி சொன்னார், எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, அப்படி எப்படி மந்திரவாதி ஆனீங்கன்னா, என் பிழைப்பே மந்திரம், பரம்பரை தொழில் மந்திரவாதம், பரம்பரை தொழில். தாத்தா மந்திரவாதி, அப்பா மந்திரவாதி, இப்போ நான் மந்திரவாதி. மந்திரவாதி வச்சுதான் வாழ்க்கை. மந்திரம் பண்ணுறதுக்கு என்ன காசு கேட்பீங்க? அவர் சிரிக்கிறார். சிரிச்சிட்டு, காசெல்லாம் இல்லை, பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்பேன், இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும், கோழி வேணுமா ஆடு வேணுமா? அன்னி பிள்ளைகள் கோழி கேட்டால் கோழி கொடுங்கன்னு கேட்பேன், ஆடு கேட்டால் ஆடு கொடுங்கன்னு கேட்பேன். அதை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதுதான் பிழைப்பு. ஆனால் அந்த வீட்டில் ஒரு வாலிப மகள், மந்திரவாதிக்கு ஒரு வாலிப மகள். அந்த மகள் மிஷினரிகள் இயேசுவை பற்றி சொன்னபோது இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரான்னு அறிந்து அந்த மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாள். ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாள். இயேசுவுக்கு உண்மையாக தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ரொம்ப உறுதியாய் பற்று கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாள். இவர் மந்திரவாதம் பண்ணுறதுக்குன்னு ரூம் வச்சுருக்கிறாராம். அங்கே தான் அவர் பலி செலுத்தி மந்திரவாதம் பண்ணுவார். பக்கத்து ரூமில் மக முழங்கால் போட்டு இயேசுவேன்னு ஜெபம் பண்ணுகிறாள். இவள் ஜெபிக்கிறதுனால இந்த ஆவி வரமாட்டேங்குது, இவர் கூப்பிடுற ஆவி வரமாட்டேங்குது. இந்த மகள் ஜெபிக்கிறதுனால ஏன் இந்த ஆவி வரமாட்டேங்குது, இது ஏன் பயப்படுது அப்படின்னு விசாரிச்சா, உன் வீட்டுக்குள்ளே வேற ஒரு கடவுள் வந்துட்டாரு, அவர் வந்ததுனால என்னால் வர முடியல. வேற ஒரு கடவுளா? யாருன்னு பார்த்தா தெரியுது, மக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. இவர் பார்த்தாரு, கூப்பிட்டு மகளை கூப்பிட்டு, இந்த இயேசு கீசெல்லாம் அங்கே இருக்கப்படாது, நீ பாரு, இந்த நீ இயேசு நீ சாமி கும்பிட்றதுனால என் மந்திரம் பலிக்க மாட்டேங்குது, அந்த ஆவி வர மாட்டேங்குது, ஜபெல்லாம் பண்ணக்கூடாது. இவ சொன்னா, இயேசு தான் மையான ஆண்டவரப்பா, இதெல்லாம் செய்யாதங்க, பாவம், மந்திரவாதம் பண்ணாதங்க அப்படிலாம் சொன்னா, நீ எனக்கு சொல்றியா? இது பரம்பரை தொழில், தாத்தா செஞ்சாங்க, அப்பா செஞ்சாங்க, நான் செய்கிறேன், நான் பிள்ளைகளுக்கு அடுத்த நான் சொல்லி கொடுக்கணும், நீ எனக்கு சொல்றியா அப்படின்னு சொன்னால், இல்லை நான் இயேசுவை விட மாட்டேன், அவர் தான் உண்மையான ஆண்டவர், நீ இங்கே வணங்குறெல்லாம் பிசாசு, பிசாசை வச்சு மந்திரவாதம் பண்ணுற, மக்களுக்கு தீமை செய்கிற, அது தப்பு, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், எனக்கே புத்தி சொல்கிறியா? நீ ஒன்று இயேசு வேண்டான்னு சொன்ன வீட்டில் இரு, அல்லனா வீட்டை விட்டு வெளியாக்கிடுவேன்னு சொன்னான். அவர் சொன்ன, இயேசுவை விட முடியாது, அவர் தான் மெய்யான ஆண்டவர் சொல்லி இயேசுவை பற்றி கொண்டாள். உடனே அந்த மந்திரவாதம் என்ன பண்ண, வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டிட்டான். ஏன்னா ஏன் மந்திரவாதம் பலிக்க மாட்டேங்குது, வெளியே போ அப்படின்னு விரட்டி விட்ட உடனே அந்த மகள் பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி வேலை செய்ய ஆரம்பி, கூலி வேலை செய்கிறது, வயலில் போய் வேலை செய்வா வருவா, இந்த மாதிரி காரியம். பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க, அவங்க வீட்டில் அவள் போய் தங்கி கொண்டாள். அப்பா வீட்டில் இருக்க விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அந்த வீட்டில் தான் அவள் இருந்தாள். அங்கேருந்து ஜெபம் பண்ணுவாள். இந்த மந்திரவாதி பார்த்தா, இவளை மறுபடியும் இங்கே கொண்டு வரணும், இந்த இயேசுவை விட்டு விலக பண்ணணும், இயேசு வேண்டான்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு மகளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்ய தீர்மானித்தான். ஆவியை ஏவி விடணும், மகளை பயமுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு நாள் மந்திரவாதம் யாகெல்லாம் வளர்த்து பலி செலுத்தி மந்திரவாதம் பண்ண ஆரம்பித்தான். யாருக்கு விரோதமா? மகளுக்கு விரோதமாய். மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற மகள். இந்த ஆள் ரூமில் உட்காந்து மந்திரவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, புகெல்லாம் எழும்புது, அந்த ஆவி வருமா, அந்த ஆவி வந்து நொன்ன உடனே இந்த ஆள் சொல்லுவான், இவங்களை போய் தாக்கு, ஏவி விடுவது, அதான் ஏவல் பிசாசு. அந்த மாதிரி இவன் மந்திரவாதம் போட்டுக்கிட்டே இருந்தா, இவன் பிசாசு வரும்னு பார்த்தா இயேசு வந்து நிற்கிறாரு கம்பீரமா. அல்லேலூயா. இயேசு வந்து நின்னா இவனுக்கு புரியல, இதுக்கு முன்னால வேற மாதிரில வரும், இது யாரு, புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி இவன் கேட்கிறான், நீங்க யாரு, உங்களை நான் கூப்பிடவே இல்லையே, வந்திருக்கீங்களேன்னா, நான் இயேசு. என் பிள்ளைக்கு விரோதமா மந்திரவாதம் பண்றியா நீ, என் மகளுக்கு விரோதமா மந்திரவாதம் பண்றியா நீ, உன் மகள் ஆராதிக்கிற இயேசு நானு, உன் மகளுக்கு விரோதமாய் நீ மந்திரவாதம் செய்ததுனால நானே வந்திருக்கிறேன். என் மகளுக்கு விரோதமாய் நீ மந்திரவாதம் பண்ணினால் நான் இல்லாமல் பண்ணி விடுவேன். அவ்வளவுதான், நடுங்க ஆரம்பிச்சுட்டான். ஓ, நீங்க தான் அந்த இயேசுவா, என் மகள் சொன்ன இயேசுவா, ஐயோ நீங்க வந்துட்டா, பிசாசு எல்லாம் ஓடி போயிட்டு, இயேசு வந்தோடனே பிசாசு இருக்குமாங்க, ஓடி போய் விட்டாரு. அப்போ சரண்டர் ஆயிட்டான், இயேசுக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவை என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டு இப்போ ஊழியக்காரன் ஆயிட்டாரு.
பீகாரில் அவரை பார்த்தேன் நான். ஊழியக்காரர் ஆயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சரியா பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஆண்டவரோட கரெக்டான ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிறவன் நடுங்கி போவான். சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்லணும் வீட்டுக்குள்ள, பிசாசே நாங்கெல்லாம் இயேசுக்கு சொந்தம், எங்க வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கிடையாது, கெட் அவுட், இயேசுவை நாமத்தினால ஓடிப்பா, அப்படி சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. பயந்துகிட்டு ஐயோ பில்லிசூனியம் பண்ணிட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, எங்க வீட்டுக்குள்ள பிசாசு நடமாடுது, அப்படி சொல்லக்கூடாது. இயேசுவே இந்த பிசாசை நான் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்றேன், எங்க வீட்டுக்குள்ள சாத்தானே உனக்கு இடம் இல்லை, நாங்க இயேசுவுக்கு சொந்தம், எங்க குடும்பம்லாம் இயேசுவுக்கு சொந்தம், பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில நல்ல நிரம்பி கட்டளை இடுங்க, ஆவியெல்லாம் ஓடி போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. பணம்லாம் செலவு பண்ண தேவையில்லை. இப்போ எத்தனை ஆவி ஓடி போச்சு பார்த்தீங்கல்ல. நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டோமா, இங்கே இருக்கான மந்திரவாதெல்லாம் பண்ணோமா, இயேசுன்ற பெயரை சொன்னாலே பிசாசு ஓடுது. அப்போ அந்த வல்லமை தருகிறவர் ஆவியானவர். அப்போ ஆவியானவர் வரும் பொழுது வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் இந்த வல்லமை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? உண்மையாவா? எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்துருங்க. இப்ப ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன், நான் ஒவ்வொருவரையும் வல்லமைப்படுத்துவேன். ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல தன் பிள்ளைகளை வல்லமை உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நீங்க வல்லமை உள்ளவர்களாய் இருக்கணும். பிசாசுக்கு பயப்படக்கூடாது, மந்திரவாதத்துக்கு பயப்படக்கூடாது. உங்களை பார்த்து பிசாசு பயப்படணும், உங்களை பார்த்து மந்திரவாதிகள் பயப்படணும், உங்களை பார்த்து பிரச்சனைகள் பயப்படணும், பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வல்லமைப்படுத்துவேன், என் வல்லமையை நான் உனக்கு தருவேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நமக்குள்ளே இறங்குவார். அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஆண்டவர் எல்லாருக்குமே கொடுக்க விரும்புகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இங்க இருக்கிற எல்லாரும் மேல, யாருக்கெல்லாம் மாம்சம் இருக்குது தொட்டு பாருங்க. மாம்சம் இருக்கிறவங்கள தொட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு மாம்சம் இருக்கு? கை வைத்துங்க பார்ப்போம். கை வைத்துங்க. எல்லாருக்குமே மாம்சம் இருக்குது. அப்ப மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என் ஆண்டவர் சொல்லிட்டார். எல்லாரும் மேல் ஆண்டவர் ஊற்ற போகிறார். அந்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீங்க. அந்த வல்லமை அக்னியாய் உங்களுக்குள்ள இறங்கும். சிலர் மேல் அக்னி ஃபயராய் இறங்கும், சிலர் மேல ஒரு வல்லமையாய் இறங்கும், சிலர் மேல ஒரு குளிர்ந்த தண்ணீர் ஊற்றுவதை போல ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கும். சிலருக்கு ஒன்றுமே தெரியாது, டக்குன்னு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருவீங்க. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுவது, அந்த அனுபவத்தை ஆண்டவர் தந்து விடுவார். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஆண்டவர் சொல்றார், யோவான் 7:37, 38, 39 தாகம். முதல்ல இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த ஆவியானவர் எனக்கு வேணுன்ற தாகம், ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த வல்லமை வேணும், எனக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை வேணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கணும். ரெண்டாவது விசுவாசிக்கணும். எனக்கும் ஆண்டவர் தருவார், எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கூடாது, அது ஊழியக்காரங்களுக்கு நீ நினைக்க கூடாது. எனக்கும் ஆண்டவர் தருவார், இந்த வல்லமை எனக்கும் உரியதுன்னு விசுவாசிக்கணும். மூன்றாவது வாய் திறந்து கேட்கணும். பொல்லாதவளாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:13 ஆண்டவர் சொல்றார். வாய் திறந்து கேட்கணும். வாயை மூடிட்டு சும்மா இருக்கக்கூடாது. வாயை திறந்து எனக்கு இந்த வல்லமை வேணும், இந்த அபிஷேகம் வேணும் கேட்கணும். கேட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு தந்து விடுவார். அப்புறம் நீங்க துதிக்கணும். ஆண்டவரை நான் கேட்டதை தந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கணும், துதிக்க ஆரம்பிக்கணும். வாய் திறந்து துதிக்க 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 அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிரம்பி வழிவதை உணருவீங்க, அந்த ஆவியினாலே நிரப்பப்படுவதை உணருவீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். அந்த ஆவியானவர் இறங்கும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை.
பாவக்கட்டு அறுக்கப்படும், வியாதியின் கட்டு அறுக்கப்படும். இந்த ஆவியானவர் இறங்கின உடனே சரீரத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் மறைஞ்சிரும். பலவீனப்பட்ட கால்கள் புது பலன் அடையும். நரம்புகள் எலும்புகள் எல்லாத்திலும் சுகம் வரும். நடக்க முடியாதவங்க எளிமையாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. பார்க்க முடியாத கண்களிலே பார்வை வரும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. விடுதலைன்னா சரீரத்திலும் விடுதலை, நோயெல்லாம் தீர்ந்துடும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கின உடனே சில மாதங்களுக்கு முன்னால இதே திறப்பின் வாசல் ஜெபத்தில் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்களுக்கு கேன்சர் கட்டி, வயிற்று பகுதியில் கேன்சர் கட்டி இருந்தது. அந்த வியாதியோட கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அப்படியே பின்னால் நின்னாங்களா, இந்த கட்டி கேன்சர் கட்டி ரொம்ப நாளாக இருக்குது, பல மாதமாக சில வருஷமாக இருக்குது, அது போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தவங்க அன்றைக்கி பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லி ஜெபம் நடத்தின போது எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கட்டியை மறந்துட்டாங்க, கட்டிக்காக ஜெபிக்கலை, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க என்னை ஜெபிச்சாங்க. ஆவியானவர் நிரப்ப ஆரம்பித்தார். அவங்க மேலே ஆவியானவர் இறங்கின உடனே அவங்க பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க. அப்படியே ஆண்டவரை துதிக்கிறாங்க. அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்குது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்ல ஆவியில் நிரம்பி ஒரு பெரிய சந்தோஷம். சந்தோஷத்தோடு நிற்கும் போது அப்படி தொட்டு பார்த்தா கட்டியை காணலை. சரீரத்தில் ஒரு மாற்றம். என்னன்னு பார்த்தா கட்டியை காணவில்லை. அவங்க மேடையில் வந்து சாட்சி சொன்னாங்க. கட்டி போகணும்னு ஜெபிக்கவே இல்லை. ஆவியானவர் இறங்கின உடனே கட்டி மறைந்து விட்டார். அப்போ ஆவியானவர் வந்த உடனே உடைய வியாதி போய்விடும். ஆஸ்துமா வியாதி போயிடும், கேன்சர் வியாதி போயிடும், செயலற்று கிடக்கிற சிறுநீரக செயல்படும், நடக்க முடியாத கால்கள் பலன் அடையும், கட்டுகள் அறுக்கப்படும். இப்போ நீங்கள் சாதாரணமாக சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்னைக்கு நீங்கள் கேட்க வேண்டியது ஆவியானவருடைய வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த ஆவியினால் நிரப்பப்படணும். அதை நீங்கள் கேட்கணும். அதை பெற்றுக்கொள்ளும் போது விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், கட்டுகள் அறுக்கப்படும், மாற்றம் உண்டாகும். அதனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வல்லமை, அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள நாம் செபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. இயேசு சொன்னதை நினைவு கூறுங்க. பரிசுத்த ஆவி உடத்திலே வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும், இந்த வல்லமை வேணும். என் மேலே பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கினதே போல் அக்கினி இறங்கணும். என்னுடைய குறைகள் இருந்தால் மன்னியும், என் பலவீனங்கள் இருந்தால் மன்னியும். என்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், என் பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்தும், என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், அபிஷேகம் பெற என்னை ஆயத்தப்படுத்தும். ஜெபிங்க ஜெபிங்க. அப்படியே 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு இந்த வல்லமை வேணும். அதற்கு தடையாயிருக்கிற பாவங்களை மன்னியும், தடையாயிருக்கிற பாவங்களை மன்னியும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் மீது இந்த அக்கினி இறங்கணும், இந்த அபிஷேகம் இறங்கணும். எனக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை வேணும். அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஜெபிக்க 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 ஒரு தேவ பிரசன்னம் இறங்குகிறாரு, தேவ பிரசன்னம் இறங்குகிறாரு. அப்படியே ஒரு கர்த்தருடைய மேகம், கர்த்தருடைய மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த எல்லைக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறாரு. மகிமையின் மேகம் இந்த கூடாரம் எங்கிலும் இறங்கி கொண்டு இருக்கிறாரு. அது அபிஷேகம், அது அபிஷேகம், அது அபிஷேகம், அது அபிஷேகத்தின் வல்லமை. மகிமையின் மேகமாய் ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். நிரப்புகிறார், நிரப்புகிறார். பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. வாயை தரங்க, வாயை தரங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே ஒரு மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடம் முழுவதையும் மூடுகிறது, மூடுகிறது. ஒரு குளிர்ந்த காற்று உங்க மேல வீசுகிறதை உணர்கிறீர்கள். அது அபிஷேகம். சிலர் மேல அக்னியாக இந்த அபிஷேகம் இறங்குகிறது. ஃபயர், ஃபயர், ஃபயர். அக்னி, அக்னியாய் இறங்குகிறது அந்த அபிஷேகம். சிலர் மேல் அக்னியாய் இறங்குகிறது, சிலர் மேல குளிர்ந்த காற்றாக இறங்குகிறது. சிலருடைய தலையில அருவி கொட்டுவதை போல, அருவி கொட்டுவதை போல உணர்கிறீர்கள். அது ஒரு அபிஷேகம். ஆவியின் மழை உங்க மேல ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. உன் வாயை விரிவாய் தர
ஆண்டவரே நிரப்பம், ஆண்டவரே நிரப்பம், ஆண்டவரே அபிஷேகம் பண்ணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, விடாதங்க விடாதங்க. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார், தந்து கொண்டிருக்கிறார். நிரப்பங்க ஆண்டவரே, நிரப்பங்க ஆண்டவரே. fill everybody oh Lord. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க. மாம்சமான யாவர் மீதும் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, எல்லார் மேல ஊற்றுங்க, எல்லார் மேல ஊற்றுங்க, எல்லாரையும் நிரப்புங்க. அக்னியோ இறங்குகிறாரு. புதிய பாஷை, அந்நிய பாஷைகளை பேசி நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அனுபவத்தை இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு தந்தார். அப்படி சொல்றவங்க கரம் வைத்துங்க, கரம் வைத்துங்க, தலைக்கு மேல வைத்துங்க. நல்லா இப்ப அந்த அபிஷேகம் என்னை நிரப்பினது, புதிய பாஷைகளை பேச வைத்தார். ஆயிரக்கணக்கான பேருக்கு இன்றைக்கு அபிஷேகம். ஆமென். ஆயிரக்கணக்கான பேருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னங்க நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம், என் அபிஷேகித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க. நிறைய பேர் அபிஷேகம். இப்ப எல்லாம் வலதுகரம் வைத்தங்க. ஆவியானுடைய பிரசன்ன இந்த இடத்தை மூடி இருக்கிறாரு. ஒரு மகிமையின் மேகம், அப்படியே ஒரு மேகமாய் ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த இடம் முழுவதும் இருக்கிறார். இப்ப வல்லமை ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. ஆவியானவர் இறங்க இறங்க சரீரத்தில் நோய்கள் இப்பொழுது மறைகிறது. சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறது. நோய்கள் மறைகிறது, கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் வல்லமையினால், ஆவியானுடைய வல்லமையினால் கட்டிகள் மறைகிறது. வாத வியாதிகள் விலகுகிறது. நடக்க முடியாத கால்களின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கைகளில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. இப்போ அந்த விடுதலை சுகம் இப்போ இப்போ நடக்க ஆரம்பித்து விட்டது, நடக்க ஆரம்பித்து விட்டது. ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். பல அற்புதம் நடக்க போகிறாரு. என் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, கேன்சர் இருக்குது, ஆஸ்தமா இருக்குது, வாத வியாதி இருக்குது, என் கண்ணு பாதிக்கப்பட்டிருக்குது. இப்போ ஆவியானவர் எனக்கு விடுதலை தரணும் அப்படி சொல்றவங்க கரம் உயர்த்தி கொள்ளுங்க, கரம் உயர்த்தி கொள்ளுங்க. அக்னி ஆவியானவர் இறங்கி உங்களை தொட போகிறார். இப்ப நடக்க முடியாதவங்க நடக்க போறீங்க. ரெடி ஆகுங்க, ரெடி ஆகுங்க. உங்களுடைய கால்களில் பலன் வர போகிறாரு, கட்டிகள் மறைய போகிறாரு, நோய்கள் விலக போகிறாரு. நடக்க முடியாத கால்கள் பலன் அடையும். கண்களில் சுகம் வரும். குருட்டு கண்கள் திறக்கப்படும். இப்ப செவிட்டு காதுகள் திறக்கப்படும். ஆவியானவருடைய வல்லமையினால இப்ப அந்த அற்புதம் நடக்க போகிறாரு. அப்படியே வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப ஜெபிக்கும் போது அந்த வல்லமை உங்களுடைய சரீரம் முழுவதில் இறங்கும். கண்களிலே சுகம், காதுகளிலே சுகம், கால்கள் பலன் கொள்ளுகிறது. எலும்பி நடங்க, எலும்பி நடங்க. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுகிறது. நரம்புகள் எலும்புகளிலே சுகம். கேன்சர் வியாதி மறைகிறது. தைராய்டு கட்டிகள், கேன்சர் கட்டிகள் மறைகிறது. அல்சர் வியாதி மறைகிறது. ஆஸ்துமா வியாதி மறைந்து விட்டது. குருட்டு கண்கள் திறக்கப்படுகிறது. செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது. கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் இறங்கும் போது, நான் ஆவியினால் நிரப்பப்பட்ட போதே என் சரீரத்தில் சுகம், விடுதலை. கண்ணு திறக்கப்பட்டது, காது திறக்கப்பட்டது, கட்டிகள் மறைந்தது, எலும்புகளில் சுகம். என் சரீரம் நல்ல விடுதலை, வலி மறைந்து விட்டது, சுகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படி சொல்கிறவங்க கரம் வைத்துங்க. ஒரு 5 பேர் மேடைக்கு சீக்கிரம் வாங்க. என் கட்டி மறைஞ்சிட்டு, கண்ணில் பார்வை வந்துட்டு, காது இப்போ நல்ல தெளிவாக கேட்குது. இப்போ எலும்பில் இந்த வலியெல்லாம் போயிட்டு அது மாதிரி அற்புதம் பெற்ற ஒரு 5 பேர் மேடைக்கு வாங்க. 40 வருஷமா? ஆமாங்க. சர்ப்பம் வந்து சுசுங்க கெட்ட வார்த்தை பேசு அப்படி பேசும். ஆமாங்க. 40 வருஷம். ஆமாங்க. இப்ப என்ன நடந்துச்சு? விடுதலை ஆயிடுச்சு. விடுதலை ஆயிடுச்சு. அந்த ஆவி போயிடுச்சு. ஒண்ணுமே ஆட்டம் இல்ல, ஈட்டம் இல்ல. அந்த ஆவி போயிடுச்சு. ஏத்த காலத்துல ஆசிரியர் சொன்னாரு. ஆமென். கர்த்தர் விட 40 வருஷமா அந்த சர்ப்பத்தின் ஆவி போய்விட்டது. கறந்துட்டுங்க. 2 வருஷமா தண்ணி ஒளிவினேச்சு. கண்ணுல தண்ணி வடிஞ்சிக்கிட்டே நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்ணாடி கூட எடுத்துட்டேன். ஆனாலும் ஒளிவினே இருக்கும். 2 வருஷமா? 2 வருஷமா அந்த 2 காலும் வந்து ரொம்ப நடக்க முடியாது. ரொம்ப தூரம் நடந்து ரொம்ப நோவு வரும். இப்ப தண்ணி நின்னுட்டு கண்ணுல வடியுது. கண்ணுல நினைச்சு கால் 2 வருஷமா கண்ணுல தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமா? இப்ப ஜெபித்த போது கண்ணில் தண்ணீர் வடிவது நின்று கண் சுகமாகி விட்டாரு.
2 கால் எலும்பில் இந்த வலியை மாற்றி குணமாக்கிட்டார். கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென். காட் bless you. அங்கிள், நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் கொடுத்தாங்க ஏசப்பா. ஆனால் மறுபடியும் எனக்கு இதே மாதிரி பாவ சோதனைகள், எல்லா பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நானும் அபிஷேகம் பெற்றுட்டோம், ஆனால் இந்த இதுலேருந்து விடுதலை பெற முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு ஏசப்பா எனக்கு நியூ ஹார்ட் கொடுத்தாங்க, நான் அதை ஃபீல் பண்ணேன். புது இருதயம் தந்துட்டாங்க. சில்னஸாக இருந்துச்சு, ரொம்ப சில நிமிஷம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமென். ஆண்டவர் புது இருதயத்தை மகளுக்கு கொடுத்துட்டார். கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. 2 வருஷமாக இருந்துச்சு பாஸ்டர். தேவைக்கு இல்லாத கீமோதெரப்பி பண்ண 6 மாதமாக. ஆனால் ஒன்றும் கிளியர் ஆகலை. 2 லட்ச ரூபாய்க்கு பணம் வேஸ்ட்டு. இதுக்கு மேலே ஜெபம் பண்ண முடியாது ஏசப்பா அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். நீங்கள் ஆவியானவர் ஜெபம் பண்ணையில் ஆவியானவரை என்னை ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி தேவதூரட்ட கொடுத்தேன். அக்கினியில் போய் போடுறாங்க பாஸ்டர். அதுலேருந்து வயிற்றில் எரிச்சல், இந்த இறையிறு தெரியும், ரத்த போக்கு போகும், மழை 1 மணி நேரத்துக்கு போயிடும். என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, எங்கேயும் போய் தனிமையை தங்க முடியாது பாஸ்டர். கர்த்தர் அவதேமா எனக்கு சுகம் கொடுத்தா இயேசுவுக்கே நன்றி. கேன்சர் வியாதி. உங்க பேர் என்ன? ஜோதி ரஞ்சித் குமார். ரெக்டம் கேன்சர் பாஸ்டர். ஜோதி ரஞ்சித் குமார். எந்த ஊரு? விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு குமார். கேன்சர் 2 வருஷமா இருந்துச்சா கேன்சர். இப்போ ஆவியானவர் இறங்கும்போது ஆண்டவர் வந்து அதை கட் பண்ணி தேவதூதன்ட்ட கொடுத்து நெருப்பில் போடுனாராம். இப்போ நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. அது சொல்லாரு, வயிற்றுல எல்லாம் கேன்சர் இல்லை, அந்த ஃபீலிங்கே இல்லை. கத்த நல்ல விடுதலை, கேன்சர்லேருந்து சுகம் கொடுத்துட்டார். கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென், ஆமென், ஆமென். காட் bless you. 7 வருஷமா தலையில கட்டி இவ்வளவு பெருசா இருந்தது, கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. காணும் இல்லையா? காணும். பாருங்க, சந்தோஷமா சொல்றாங்க. 7 வருஷமா தலையில இருந்த கட்டியே காணவில்லை. ஆண்டவர் மறையை செய்துட்டாரு. ஐயா பேர் என்ன? பாலன். 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 கோயம்புத்தூர்ந்து வரேன். கோயம்புத்தூர். ஐபி சேர்த்துக்கலங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல? ஏன் ஆபரேஷன் பண்ணிட்டார், இனிமே அந்த வியாதி வராது. ஆமென். காட் bless you. 1.5 வருஷமா இந்த இடத்துல வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. வெயிட்டு தூக்கம் நல்லா வலி பயங்கரமாக இருந்துச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். டெம்பரரியாக தான் வலி போகும், மறுபடியும் வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் வரப்போ கூட வலியோடு தான் வந்தேன். ரொம்ப பாரத்தோடு வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். ஆவியானவர் தொட்டார். ஒன்று வலி போய் சுத்தம் எலும்பில் இந்த வலியை மாத்திட்டார். கறந்துட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென். காட் bless you. காட் bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டு 9 வருஷம் ஆச்சு. அபிஷேகம்னா என்னென்னு தெரியாமல் தான் நான் ரொம்ப நாள் இருந்தேன். அபிஷேகம் வந்தால் என்னெல்லாம் பலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அறிஞ்சிக்கிட்டேன். அப்போ எனக்கு இது வேணும் ஏசப்பா. நைட்லேருந்து நான் ரொம்ப பிரயாசப்பட்டுட்டு இருந்தேன். ஏசப்பா எனக்கு எப்படியாச்சும் அபிஷேகம் வேணும்னு. இப்போ எனக்கு வேறு குரல் ரொம்ப நேரம் துதிச்சிட்டு இருந்தேன். என்னால் தரையில் நிற்கவே முடியல. புதுசாக பாஷை வந்துச்சான்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் நல்லா கை வந்து தூக்க முடியாது, பேக் சைடு போவாது, இந்த இடம் வலிக்கும். இவ்வளவு தூரம் வரைக்கும் என் கை போகுதுங்க. ஆவியானவர் வந்த உடனே விடுதலை. எந்த ஊர் உங்களுக்கு? தாம்பரத்துல இருந்து வரும் சார். சென்னை தாம்பரம். உங்க பேர் என்ன? மரகதம். மரகதம். ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டார். காட் bless you. போங்க. பேர் பத்மினி. விருந்தினார்லேருந்து வரேன். விருந்தினார்லேருந்து வரேன். என் கால் ரெண்டும் 15 வருஷமா நடக்க இயலாது. இப்போ எனக்கு ஏதோ எடுத்து போட்ட மாதிரி ஆவியானவர் இழுத்து வலி எடுத்து போட்டாரு. 15 வருஷமா அந்த வலியை எடுத்து போட்டாரு. வலியே இல்லை. ஆமென், ஆமென். காட் bless you. காட் bless you. போங்க. எனக்கு விருதுநகர். என் பேர் தெரசிட்டா. கை தட்ட சொல்ல நரம்புலாம் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஜெபம் பண்ண சொல்ல தென்றல் காற்று போல் என்ன மேலே வீசி இந்த நரம்பு கையெல்லாம் யாரா இழுத்து விட்டாப்புல இருந்துச்சு. இப்போ எல்லாம் நல்ல சுகமாயிருச்சு. கர்த்தர் 10 வருஷமா கர்த்தர் பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். விரல்களை 10 வருஷமா இப்படி மடக்க முடியாது. ஆவியானவர் வந்து இழுத்து விட்டார், சரியாயிட்டு. நல்ல கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. அபிஷேகத்துக்காக ஜெபிச்சீங்களா? ஆமாம், நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கே அறியாமல் நான் கண்ணு மூடிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். மம்மிக்கு சுகம் இல்லை. ஸோ அவங்க மேலே கையை வச்சுட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் அபிஷேகம் பெற்று ஜபிங்கன்னு அந்த பாஷை எனக்கே அறியாமல் அந்த பாஷை வந்துட்டே இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்நிய பாஷை பேசாதவங்க பேசுங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கே அறியாமல் ஏதோ பாஷை, அது என்ன பாஷைன்னு எனக்கே தெரியல. பட் அந்த ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என் கண்ணில் இருந்து ஏதோ ஒரு கருப்பாக போன மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ கூட நான் கண்ணு திறந்து பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் நான் அந்நிய பாஷையில் பேசிட்டே இருக்கிறேன். எல்லாம் கறந்துட்டுங்க. நல்ல ஒரு அனுபவம். காட் bless you. அபிஷேகம் பண்ணிட்டார். காட் bless you. லிவர் கேன்சர், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். எடுத்துகிட்டு இருந்தாலுமே 2 சைடும் வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தொடையில் 2 கட்டி இருந்தது.
இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த கட்டியெல்லாம் மறையும் வலியெல்லாம் போகும்போது உண்மையாலுமே எனக்கு போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உங்க பேர் என்ன? ஜாக்லின் மேரி. எங்கேருந்து வர்றீங்க? நாமக்கல். கட்டி போயிட்டு மறைஞ்சிட்டு எல்லாம் கறந்துட்டுங்க இயேசுவுக்கு. எவ்வளோ பெரிய அற்புதம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆவி என்னை படாப்படுத்துச்சு. போன மாதம் வந்து ரொம்ப ஆட்டம், இந்த மாதம் ஆடாமலே வெளியே போயிடுச்சு. ஆடாமலே அமைதியா ஓடி போயிடுச்சு. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆக்சுவலி நான் இங்கே 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன், தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன். என்றைக்கும் கிடைக்காத ஒரு ஃபீல். இன்னைக்கு புதுசாக அபிஷேகம் அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க. எனக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் என் மேலே இருந்து ஏதோ ஒரு அருவி கொட்டுற மாதிரியும், ஒரு ஜில்னஸ்ஸாக ஒரு காற்று என் மேலே அடித்து, ஐ மீன் ஒரு புதிய ஒரு ஃபீல். அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக ஒரு தண்ணி தலையில ஊத்தின மாதிரி ஒரு அருவியில் நிற்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. ஆமென். இப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் உடம்பு ரொம்ப சூடாச்சு. ரொம்ப சூடாகிட்டு இருக்கும்போது நானும் ஜெபத்தை விடலை. அதனால ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னை அறியாமையே நான் அந்நிய பாஷை பேசினதுக்கு கோடான கோடி நன்றி. அக்கினியா ஆண்டவர் நிரப்பிட்டார். ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நான் ரிச்சிக்கப்பட்டு போன மாதம் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் இன்னும் வசந்து கேட்டு எனக்கு புதிய வல்லமை வேணும் ஏசப்பா, பரிசுத்தாவின் வல்லமை வேணும்னு சொல்லி கேட்டேன். ஏசப்பா எனக்கு பரிசுத்தாவி நிரப்பிட்டாங்க. ஆமென். எல்லாம் கறந்துட்டுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அபிஷேகம். 20 வருஷமாக எனக்கு இந்த கால்வலி. இப்போ 2 வருஷமாக அந்த எலும்பு நரம்பு அந்த வலிக்கும் போது அந்த எலும்பு நரம்புலாம் தனித்தனியாக தெரியும். வலி தாங்க முடியாது. மாத்திரை போட்டு தான் இருப்பேன். இப்போ வரும்போது நான் மேல்மருவத்தூர்லேருந்து வரேன். அப்போ வலி தான், மாத்திரை போட்டுட்டு தான் வந்தேன். இங்கே வந்த பிறகு வலி வந்துருச்சு. இப்போ ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு அனல் வந்து காலில் விழுந்தது. அந்த வலிலாம் எங்கே போச்சுன்னே தெரியும். அவங்க போயிட்டு ஆண்டோடைய வல்லமை இறங்கணுன்னு வலி போயிட்டு எல்லாம் கறந்துட்டுங்க. 3 நாள் இங்கேயே தங்கி இருந்து ஜெபம் பண்ணேன். சேலத்துலேருந்து வரேன். ஒரு வகையான ஒரு புதிய உணர்வு கிடைச்சது. வாயிலிருந்து அந்நிய பாஷை தானாக வெளியே வந்தது. ஆமென். ஆண்டவர் நிரப்பிட்டார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென். நான் இப்போ தான் அபிஷேகம் பெற்றிருக்கேன். எப்படி சொல்லன்னு தெரில. எந்த ஊர்? திருவள்ளி மாவட்டம், ஒரு கிராமம். ஓகே. ஆண்டவர் அபிஷேகிச்சிட்டாங்க. ஃபுல்லாக நிரப்பிட்டாங்க. என்னாலே அறிய முடியல. அதான் என் மக தட்டும்போது கூட என்னால் அவளை பிடிக்க முடியல, கண்ணை கூட திறக்க முடியல. அவ்வளோ ஒரு பெரிய அபிஷேகம். ஒரு அபிஷேகம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அபிஷேகம் பெற்றேன். ஹீட்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஞானஸ்தானம் போன வருஷம் பெற்றேன். இன்னைக்கு தான் அபிஷேகம். ஆவியானவர் நிரப்பிட்டார். தினம் ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். ஓகே. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அங்கிள், எனக்கு ரொம்ப வருஷமாக இடுப்பாளி இருந்துச்சு அங்கிள். அது நான் ஜெபிச்சேன், அதனால சரியாயிடுச்சு. என்ன இருந்துச்சு? இடுப்பு வலியா? 1.5 வருஷமா இருந்துச்சா? இப்போ ஜெபம் பண்ணீங்களா? இப்போ வலி இருக்குதா? இல்லை. உங்க பேர் என்ன? யஷிகா. ஓகே. எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊர்? பெங்களூர். 1.5 வருஷமா அந்த வலி போயிட்டு யார் சோங் கொடுத்தாங்க? ஏசப்பா. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நான் இங்கே நிறைய தடையை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்தேன் அங்கிள். ரொம்ப போராட்டம் தான் வந்தேன். அங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அபிஷேகமும் அந்நிய பாஷை வரவும் கேட்டேன். இந்த வசனம் அப்படியே என்கிட்டே பேசுன மாதிரி இருந்தது. ஏசப்பாட்ட கேட்டேன். ஏசப்பா தொட்டாங்க. என்னால் அங்கே நிற்கவே முடியல. பயங்கரமாக இறங்கினாங்க. வல்லமை இறங்குச்சு. ஏசப்பா நாம மகிமை. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. எல்லாம் கறந்துட்டுங்க. இதுதான் பெரிய ஆசீர்வாதம். மகளுக்கு கர்த்தர் இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஞானஸ்தானம் பெற்று 10 வருஷம் ஆச்சு. அப்புறம் இப்போ பாஸ்டர் ஐயா கிட்ட வந்தேன். சாத்தானை பற்றி ப்ரேயர் பண்ணுற சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ கண்ணை மூடி ரொம்ப ஜோராக எசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் கண்ணை மூடி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என் கையை 2 பேர் இப்படி சீண்டுனாங்க. நான் கண்ணை திறக்கல. அப்பயும் என் தங்கச்சி வீட்டுக்கார ஃபஸ்ட்டே சொன்னார், என்ன நடந்தாலும் கண்ணை திறக்காதுன்னு. திருப்பம் இப்படி கையை சீண்டு நான் திருப்பம் கண்ணை திறக்கல. 3வது தடவை என்னை கையை பிடிச்சி யாரோ இழுத்து கீழே தள்ளிட்டாங்க. நான் மட்டும் கீழே உதச்சிட்டு கிடந்தேன். அப்புறம் இங்கே இருக்கிற பாஸ்டர் சிஸ்டர் தான் என்னை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டாங்க. அப்புறம் ப்ரேயர் பண்ணி திருப்பி அனுப்பி விட்டாங்க. பாஸ்டரையை இப்போ பரிசுத்தம் பெறுறவங்களாம் நல்ல முழு உள்ளத்தோடு ஜோராக நீங்கள் மண்டி ஜெபிங்க அப்படின்னாரு. அதேமாரி முழு உள்ளத்தோடு ஜோராக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் என்னால் கீழே நிற்கவே முடியல. கை காலில் எல்லாம் அப்படியே சூடாக ஆயிடுச்சு. என்னை தூக்கி வாரி போட்டுருச்சு. எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் என்னை பிடிச்சி கீழே படுக்க போட்டு. ஆமென், ஆமென். நல்ல அபிஷேகம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ்.